அவருடைய மாணிக்கவாசகருடைய அந்த திருவாசகத்திற்கு உருகார் வேறு ஒரு வாசகத்திற்கும் உருகார்னு. மணிவாசக பெருமான் சொல்ல சொல்ல நடராஜ பெருமான் அந்த திருவாசகத்தை தன் கைப்பட எழுதினவன். அப்படிப்பட்டவரை போய் காமத்தில் தழைச்சவர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகின்றார் என்றால், யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் நண்பும் பொய் ஆனால் வினையை அழுதால் உனைப்பெறடாமேன்னு அதை பாடின அந்த மாணிக்கவாசகரை போய் காமத்தில் தழைச்சி வரவர் அப்படின்னு இவருக்கெல்லாம் எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. ஆன்மீகத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, ஒரு அடிப்படையே அறிவே கிடையாது. இந்த ஆள்லாம் கொண்டு போய் ஏதோ காசுக்காக இந்த இன்னும் ஆன்மீகங்கிற பேரை போர்வையை போத்திட்டு என்னத்தையும் ஒன்று பேசின்னு உட்காண்டிருக்கார் அவர். இதெல்லாம் எனக்கு படு கோபம் வர சார் அதெல்லாம் பார்க்கும்பொழுது. ஏன்னா அந்த மாணிக்கவாசகருடைய பாடல்கள் ஒன்று வந்து நான் அப்படியே அவ்வளோ கூர்ந்து ஆழ்ந்து பாடக்கூடிய ஆளுனா அந்த அவரை பற்றியெல்லாம் பேசுவதற்கு இவருக்கெல்லாம் என்ன யோகியதை இருக்குது?